ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மை நேம் இஸ் செந்தில். வெல்கம் டு அவர் சேனல் இங்கிலீஷ் பேச ஆசையா. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகே, இன்னைக்கு உங்களுக்கு நான் உங்களுக்கு சூப்பரான டாபிக் தான் சொல்லிக் கொடுக்க போறேன். அது என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே, இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போறது ரெண்டு வார்த்தைகள் தான். எல்லாரும் தம்ப்நெயில் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த ரெண்டு வார்த்தைகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று பிட்வீன். ஓகே, பிட்வீன். அண்ட் இன்னொரு வார்த்தை வந்து among. ரைட்? ஸோ பிட்வீன், among. ஸோ எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும்னு பாருங்க. பிட்வீன், among. ஓகே, ஸோ இந்த ரெண்டுத்துக்கு வந்து இங்கிலீஷ்ல ஒரு பேர் வச்சிருக்காங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரெப்போசிஷன். இந்த ரெண்டையுமே வந்து நம்ம ப்ரெப்போசிஷன் அப்படின்னு தான் சொல்லுவோம். Now I'm going to teach you the usage of between and among. இந்த ரெண்டு ப்ரெப்போசிஷனும் எப்படி பயன்படுத்துறது அப்படிங்கறத நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் சென்டென்ஸ்ல. இந்த ரெண்டுத்துக்குமே கிட்டத்தட்ட ஒரே மீனிங் தான், ஆனா நம்ம எந்த இடத்துல யூஸ் பண்றோம் அப்படிங்கிறது வந்து மாறுபடும். ஸோ பிட்வீன் அப்படின்னா வந்து இடையில் அப்படின்னு அர்த்தம். தமிழ்ல இடையில் அல்லது மத்தியில் அப்படின்னு அர்த்தம். ஸோ பிட்வீன், among ரெண்டுக்குமே வந்து இடையில், மத்தியில் அப்படின்னு தான் அர்த்தம். பட் எந்தெந்த இடங்கள்ல நம்ம யூஸ் பண்றோம் அப்படிங்கிறத பொறுத்து அது வந்து மாறுபடும். ஓகே, நவ் ஐ எம் கோயிங் டு எக்ஸ்பிளைன் த டெஃபினிஷன் ஃபார் பிட்வீன் அண்ட் among வித் மினி எக்ஸாம்பிள்ஸ். பார்க்கலாமா? ஓகே, ஸோ நவ் ஐ எம் கோயிங் டு எக்ஸ்பிளைன் த டிஃபரன்ஸ் between and among. இப்போ கூட பாருங்க. ஸோ நவ் ஐ எம் கோயிங் டு எக்ஸ்பிளைன் the difference between அப்படின்னு சொன்னேன் பாத்தீங்களா? between and among. இதுல இருந்தே உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு கெஸ் உங்களுக்கு கிடைச்சிருக்கும். எக்ஸாம்பிள்ஸ் வச்சு நான் சொல்லும் போது உங்களுக்கு இன்னும் தெளிவா புரியும். நல்லா கவனிங்க, வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க, கடைசியா உங்களுக்கு டெஸ்டும் இருக்கு. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் சென்டென்ஸ், ஐ sat. ஸோ sat அப்படிங்கிறது வந்து பாஸ்ட் ஃபார்ம். எதோட பாஸ்ட் ஃபார்ம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிட்டோட பாஸ்ட் ஃபார்ம். சிட்னா உட்கார்கிறேன், sat அப்படின்னா உட்கார்ந்தேன் அப்படின்னு அர்த்தம். ஸோ ஐ sat, நான் உட்கார்ந்தேன், blank my two friends. என்னோட ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ்க்கு இடையில நான் உட்கார்ந்தேன் அப்படின்னு சொல்லணும். அதுக்கு எப்படி சொல்லுவீங்க? ஐ sat between my two friends அப்படின்னு சொல்லுவீங்களா, இல்ல ஐ sat among my two friends அப்படின்னு சொல்லுவீங்களா? which one is correct? உங்களுக்கு தெரிஞ்சதை கமெண்ட்ல சொல்லுங்க. and then I'm going to explain the definition for between and among. வெரி குட், நிறைய பேர் சூப்பர் ஆன்சர் பண்ணிருக்கீங்க. the answer is between. ஓகே, ஸோ நான் ஏன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்றேன். ஸோ பிட்வீன் அப்படிங்கிறதோட டெஃபினிஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிட்வீன் அப்படிங்கிறது ப்ரெப்போசிஷன். இது நம்ம எந்த இடத்துல பயன்படுத்துவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸாக்டா ஒரு ரெண்டு ஆட்களையோ இல்லை ரெண்டு இடங்களையோ வச்சு நம்ம பேசும்போது நம்ம இந்த பிட்வீன் யூஸ் பண்ணுவோம். ஓகே, இதை வந்து நம்மளால வந்து கவுண்ட் பண்ண முடியும். 1 2 அப்படின்னு நம்ம கவுண்ட் பண்ண முடியும். செப்பரேட்டா ஒரு குரூப், அந்த ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் மட்டும்தான். ஓகே, இந்த மாதிரி ரெண்டு ஆட்கள் அல்லது ரெண்டு இடங்களா கூட இருக்கலாம். Okay, it may be person or things, it might be anything, right? So I sat between my two friends. ரெண்டு ஆட்கள் மட்டும்தான். இங்க ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான், உட்கார்ந்துருக்கான், இங்க ஒரு ஃப்ரெண்ட் உட்கார்ந்துருக்கான், ரெண்டு பேருக்கு நடுவுல நான் உட்கார்ந்தேன். So I sat between my two friends. Next sentence, the teacher walked. Teacher நடந்தாங்க, blank the students. இப்போ ஒரு கிளாஸ் ரூம்ல 30 பேர் இருக்கலாம், 40 பேர் இருக்கலாம், 25 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கலாம், எத்தனை பேர்னாலும் இருக்கலாம். நல்லா கவனிங்க. the teacher walked, டீச்சர் நடந்தார்கள், blank the students. ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மத்தியில டீச்சர் நடந்தாங்க, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இடையில டீச்சர்ஸ் நடந்தாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கிறது ஒரு இட் இஸ் நாட் அ ஸ்பெசிஃபைட் குரூப். இது வந்து ஒரு ஸ்பெசிஃபைடான ஒரு குரூப் கிடையாது, செப்பரேட்டான ஒரு குரூப் கிடையாது. நிறைய பேரை குறிக்குது, ரெண்டுக்கு மேற்பட்ட ஆட்களை குறிக்கிறது. ஸோ மோர் தென் 2 persons ஆர் மோர் தென் 2 things. ஓகே, ரெண்டுக்கு மேற்பட்ட திங்ஸ் அல்லது ரெண்டுக்கு மேற்பட்ட ஆட்கள். அது மட்டும் இல்லாமல் அதுக்கும் அதிகமான ஆட்களா இருக்கலாம், பட் நாட் செப்பரேட்டட். தனிப்பட்ட ஒரு குரூப் கிடையாது. இது வந்து இதான் ஒரு குரூப், ரெண்டுக்கும் நடுவுல நான் உட்கார்ந்தேன். ஆனா இங்க அப்படி கிடையாது, நிறைய பேர் இருக்காங்க. ஒரு கிளாஸ் ரூம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அங்க என்ன பண்ணுவாங்க, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறைய பேர் இருப்பாங்க, லைனா அப்படி உட்கார்ந்துருப்பாங்க. அதுக்கு மத்தியில டீச்சர் வந்து நடந்தாங்க. அந்த டீச்சர் walked among the students. வித்தியாசம் தெரிஞ்சுக்கிட்டீங்களா?
இங்க வந்து ஸ்பெசிபிக்கா ரெண்டு ஆட்களை குறிக்குது, அதுக்கு நடுவுல இடையில் நான் உட்கார்ந்தேன்னு சொல்றீங்க. இங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸ்டூடெண்ட்ஸ்ங்கிறது ஒரு காமனான ஒரு வார்த்தை, நாட் த செப்பரேட்டட் குரூப். அது ஒரு செப்பரேட்டட் குரூப் கிடையாது, ஏன்னா ரெண்டுக்கு மேற்பட்ட ஆட்கள் இருக்காங்க. அதனால இந்த இடத்துல நம்ம அமாங் யூஸ் பண்றோம். டிஃபரன்ஸ் தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இவ்வளவுதான். ஓகே, அப்ப பிட்வீன் அண்ட் அமாங் அப்படிங்கிறது ரெண்டுமே ப்ரிபோசிஷன். மீனிங் வந்து இடையில் அப்படின்னு அர்த்தம், அல்லது மத்தியில் அப்படின்னு அர்த்தம். ஓகே, சோ ரெண்டு ஆட்களுக்கு நடுவுல, இல்ல ரெண்டு இடங்களுக்கு நடுவுல, ரெண்டு திங்ஸ்க்கு நடுவுல இடையில் அப்படின்னு சொல்லும் போது யூ ஹாவ் டு யூஸ் த ப்ரிபோசிஷன் பிட்வீன். இது ரெண்டுக்கு மேற்பட்டது ஜென்ரலா சொல்றாங்க, ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, இது ஃப்ரெண்ட்ஸ், அந்த மாதிரிலாம் காமனா சொல்லும் போது நம்ம என்ன யூஸ் பண்ணணும்? அமாங் யூஸ் பண்ணணும். நிறைய எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப சுலபமா புரியும். இதுவரை நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்களா? ஈஸியா இருக்கா? Do you understand? Do you understand till now? Okay, let's see some more examples for between and among. Okay, first we are going to see the example sentences for between. போட்டி இந்தியா மற்றும் ஆஸ்திரேலியாவுக்கு இடையில் இருக்கிறது. போட்டி வந்து இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் இடையில இருக்கு. அது எப்படி சொல்லுவீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க. எல்லாருமே ஆன்சர் பண்ணணும், யாரும் அமைதியா இருக்கக்கூடாது. ஸோ பிட்வீன் யூஸ் பண்ணி ஆன்சர் பண்ணணும். ஏன்னா இங்க பாருங்க, இந்தியா அண்ட் ஆஸ்திரேலியா, இந்த ரெண்டுத்துக்கும் இடையில் இடையில் அப்படின்னு சொல்லிட்டீங்க. அப்ப என்ன யூஸ் பண்ணணும்? கண்டிப்பா பிட்வீன் தான் யூஸ் பண்ணணும். ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். ரைட், எப்படி ஆன்சர் பண்ணான்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து போட்டி, அது எப்படி சொல்லுவீங்க? the match இருக்கிறது. the match is யாருக்கு யாருக்கும் இடையில இருக்கு? இந்தியா அண்ட் ஆஸ்திரேலியா. அது எப்படி சொல்லுவீங்க? the match is between India and Australia. That's it. The match is between இந்தியா அண்ட் ஆஸ்திரேலியா. இந்த ரெண்டு இடத்தை தான் குறிக்குது, அதுக்கு நடுவுல இடையில் அந்த போட்டி இருக்கு. புரிஞ்சிட்டீங்களா? இங்க அமாங் சொன்னா தப்பு. நெக்ஸ்ட், இந்த இரண்டு நிறங்களில் ஒன்றை தேர்வு செய். ரெண்டு கலர் இருக்கு. இப்ப ரெண்டு கலர்ல ட்ரெஸ் எடுத்து வச்சிருக்கீங்க, அந்த ரெண்டு கலர்ல ஏதாவது ஒண்ணு சூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்றீங்க. அதை எப்படி சொல்லுவீங்க? ரொம்ப சிம்பிள் இல்லையா? எப்படி சொல்லலாம்? ஃபர்ஸ்ட் தேர்வு செய், அதை எப்படி சொல்லலாம்? சூஸ். இந்த ரெண்டு நிறங்களில் ரெண்டு கலர் தான். ஓகே, சோ we are talking about the two colors. ரெண்டு கலரை மட்டும் தான் நீங்க சொல்றீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ரெட் கலர் ஆர் ப்ளூ கலர். ஸோ ரெண்டு கலருக்கும் இடையில ஏதாவது ஒரு கலரை டிசைட் பண்ணு. ஸோ நம்ம ஒரு செப்பரேட் குரூப்பை பத்தி தான் பேசுறோம் இல்லையா? அப்ப எப்படி சொல்லுவீங்க? சூஸ் பிட்வீன் இந்த இரண்டு நிறங்களில், ரெண்டு கலர்ஸ். அப்ப எப்படி போடுவீங்க? திஸ் யூஸ் பண்ணணுமா, தீஸ் யூஸ் பண்ணணுமா? ப்ளூரல் இது. So these two colors. That's it. Choose between these two colors. இந்த ரெண்டு நிறங்களுக்கு இடையில ஏதாவது ஒரு கலரை சூஸ் பண்ணு. So just we are talking about the separate group again. ஈஸியா இருக்கா? இதே மாதிரி இன்னொரு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், சண்டை இரண்டு சிறுவர்களுக்கு இடையில் நடந்தது. ரெண்டு பாய்ஸ்க்கு இடையில சண்டை நடந்தது. அது எப்படி சொல்லுவீங்க? ஃபர்ஸ்ட் சண்டை நடந்தது, அதை எப்படி சொல்லலாம்? சண்டைனா என்னது இங்கிலீஷ்ல? the fight. ஓகே, the fight நடந்தது பாஸ்ட்ல சொல்றோம், so happened. the fight happened இரண்டு சிறுவர்களுக்கு இடையில். பாருங்க, இந்த ரெண்டு பேருக்கும் இடையில் அப்படின்னு வந்திருக்கு. so between யூஸ் பண்ணணும். between இரண்டு சிறுவர்கள்னா two boys. That's it. The fight happened between two boys. ரெண்டு சிறுவர்களுக்கு இடையில சண்டை நடந்தது. ஈஸியா இருக்கா? நெக்ஸ்ட், சென்னை மற்றும் மதுரை இடையிலான தூரம் நீளமானது. ஸோ சென்னை அப்படிங்கிறது ஒரு இடம், ஸோ மதுரை அப்படிங்கிறது ஒரு இடம். இந்த ரெண்டு இடத்துக்கும் இடையிலான, ஓகே, ஸோ பிட்வீன் சென்னை அண்ட் மதுரை, ஸோ ரெண்டு ஊருக்கும் இடையிலான அந்த தூரம், டிஸ்டன்ஸ் வந்து நீளமானது அப்படின்னு சொல்றீங்க. அது எப்படி சொல்லலாம்? கமெண்ட்டா சொல்லுங்க. அதாவது இந்த பிட்வீன் யூஸ் பண்றதுக்கும் அந்த அமாங் யூஸ் பண்றதுக்கும் வந்து, ஸோ வி டோன்ட் ஹாவ் தி செப்பரேட் ஸ்ட்ரக்சர்.
we don't have the exact structure. நமக்கு எக்ஸாக்டான ஒரு அமைப்புங்கிறது கிடையாது. அந்த இடையில் அப்படின்னு வரும்போது நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம், அவ்வளவுதான். ஓகேவா? இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் வந்து சோ தூரம் அப்படிங்கிறதுக்கு எப்படி சொல்லுவீங்க இங்கிலீஷ்ல? the distance. the distance. சென்னை மற்றும் மதுரை இடையிலான the distance between சென்னை மற்றும் மதுரை. சென்னை and மதுரை is long. நீளமானது. அவ்வளவுதான். The distance between சென்னை and மதுரை is long. ஸோ இந்த ரெண்டு ஊரையும் நம்ம கம்பேர் பண்ணி சொல்றோம். ஐ மீன் ரெண்டு ஊருக்கு இடையில இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் வந்து நீளமானது அப்படின்னு சொல்றோம். ஈஸியா இருக்கா? கதவு 2 ஜன்னல்களுக்கு இடையில இருக்கிறது. ஒரு கதவு 2 ஜன்னலுக்கும் இடையில இருக்கு. அதை எப்படி சொல்லுவீங்க? ரொம்ப சிம்பிள். எப்படி சொல்லலாம்? ஃபர்ஸ்ட் வந்து கதவு இருக்கிறது. அதை எப்படி சொல்லுவீங்க? the door is அப்படின்னா கதவு இருக்கிறது. ஓகே, எதுக்கு இடையில? 2 ஜன்னல்களுக்கு இடையில். ஸோ இடையில்னு வந்திருக்கு. அப்ப எப்படி சொல்லுவீங்க? between. எல்லாரும் ஆன்சர் பண்ணுங்க. between 2 ஜன்னல்கள். between the 2 windows. That's it. The door is between the 2 windows. 2 ஜன்னல்களுக்கும் இடையில வந்து கதவு இருக்கிறது. நெக்ஸ்ட், பஸ் நிறுத்தம் பள்ளி மற்றும் கோவிலுக்கு இடையில் இருக்கிறது. ஒரு ஸ்கூலுக்கும் டெம்பிளுக்கும் இடையில நடுவுல என்ன இருக்கு? பஸ் ஸ்டாப் இருக்கு. அதை எப்படி சொல்லுவீங்க? ரொம்ப ஈஸி. ஸோ பஸ் நிறுத்தம் இருக்கிறது. அதை எப்படி சொல்லலாம்? the bus stop இருக்கு. எதுக்கு இடையில? பள்ளி மற்றும் கோவிலுக்கு இடையில். ஸோ இடையில் அப்படின்னா அகைன் between பள்ளி the school and the temple. டெம்பிள்னா கோவில். the bus stop is between the school and the temple. ஈஸியா இருக்கா? அவ்வளவுதாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு செப்பரேட்டான ஒரு குரூப் அதை எடுத்துக்கலாம். இப்போ நான் இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்களேன். இதுவும் அதுல வந்து வரும். இப்போ வந்து பணம் இருக்கு. ஓகே, ஸோ ஒரு 1000 rupees இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதை வந்து 3 பிரதர்ஸ்க்கு இடையில அதை வந்து ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. 1000 rupees இருக்கு. அதை வந்து 3 பிரதர்ஸ்க்கு இடையில, சகோதரர்கள் 3 சகோதரர்களும் அதை ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. அதுக்கும் நம்ம பிட்வீன் தான் யூஸ் பண்ணணும். ஏன்னா 3 அப்படிங்கிறது அந்த நம்பர் சொல்லிட்டாங்க இல்லையா? அப்ப எப்படி சொல்லலாம்? they divided the money between 3 brothers. அந்த 3 பேருக்கு இடையில அதை ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. இந்த மாதிரி வந்தாலும் நம்ம வந்து பிட்வீன் தான் யூஸ் பண்ணணும். ஈஸியா இருக்கு. நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு. இப்போ ரோடு வந்து மலைகளுக்கு நடுவுல, மலைகளுக்கு இடையில வந்து ஒரு ரோடு போகுது. அதை எப்படி சொல்லலாம்? the road runs between the mountains. அந்த இடத்துலயும் பிட்வீன் வரலாம். ஓகேவா? ஸோ இது எல்லாமே வந்து ஒரு செப்பரேட் பண்ணப்பட்ட ஒரு குரூப்புக்கு இடையில் அப்படின்னு சொன்னா நம்ம இது யூஸ் பண்ணுவோம். காமனா வந்து இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ், ஓகே, ஸோ க்ரௌட், ஓகே, பீப்புள், இந்த மாதிரிலாம் வந்துச்சு அப்படின்னா அங்க வந்து நம்ம among யூஸ் பண்ணுவோம். ஓகே, நெக்ஸ்ட் ஐ எம் கோயிங் டு கிவ் யூ சம் எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் ஃபார் among. லெட்ஸ் see. ஓகே, ஸோ among. ஸோ இந்த ஒரு ப்ரிபோசிஷனுக்கு எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். இங்க பாருங்க, அவர் அவருடைய நண்பர்களுக்கு இடையே பிரபலமானவர். அவருக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்கலாம். இங்க வந்து செப்பரேட்டா இவங்களுக்கு இடையிலன்னு சொல்லல. ஸோ நண்பர்கள் அப்படிங்கிறது காமனா சொல்லியிருக்காங்க, ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் இல்லையா? ஸோ இப்படி வரும்போது நம்ம among யூஸ் பண்ணணும். ஓகே, ஸோ இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் வந்து அவர் பிரபலமானவர். அதை எப்படி சொல்லுவீங்க? be verb யூஸ் பண்ணி சொல்லலாம். ஸோ he is popular. ஸோ he is popular. அவர் பிரபலமானவர். அவருடைய நண்பர்களுக்கு இடையே. ஸோ இந்த இடத்துல இடையேன்னு வந்திருக்கு. உடனே பிட்வீன் போட்டக்கூடாது. நண்பர்கள் அப்படிங்கிறது காமனா சொல்லப்பட்டிருக்கு. ஸ்பெசிஃபிக்கா எந்த ஒரு 2 பேர் 3 பேரையும் சொல்லல. ஸோ ஒரு காமனா இருக்கு, நாட் அ செப்பரேட்டட் குரூப். ஸோ அதை எப்படி சொல்லுவீங்க? ஸோ he is popular among அவருடைய நண்பர்கள், his friends. That's it. He is popular among his friends. இந்த மிட்டாய்களை குழந்தைகளுக்கு இடையே பகிருங்கள். இந்த மிட்டாயை வந்து குழந்தைங்களுக்கு இடையில பகிருங்க. இப்ப நிறைய குழந்தைகள்னா சில்ட்ரன், நிறைய பேரை குறிக்குது.
இல்லையா? சோ காமனா இந்த பையனுக்கும் இந்த பையனுக்கும் இடையில பகிருங்கன்னு சொல்லல. சோ எல்லா குழந்தைகளுக்கும் பகிருங்க. சோ இந்த இடத்துல நம்ம அமாங் யூஸ் பண்ணணும். எப்படி சொல்லுவீங்க? ஃபர்ஸ்ட் என்ன சொல்லலாம்? இந்த மிட்டாய்களை பகிருங்கள். அது எப்படி சொல்லுவீங்க? பகிருங்கள் அப்படின்னா ஷேர் இந்த மிட்டாய்கள், ஷேர் தீஸ் ஸ்வீட்ஸ். ஷேர் தீஸ் ஸ்வீட்ஸ்னா இந்த மிட்டாய்களை பகிருங்கள் குழந்தைகளுக்கு இடையே. சோ இடையேன்னு வந்திருக்கு. இந்த இடத்துல என்ன யூஸ் பண்ணுவீங்க? அமாங். குழந்தைகள், the children. சில பேர் இந்த மாதிரி சில்ட்ரன்ஸ் அப்படின்னு நம்ம போடுவோம், அது தப்பு. ஓகே, சில்ட்ரன் அப்படிங்கிறதே ப்ளூரல் தான், எஸ் சேர்க்க கூடாது. சைல்டோட ப்ளூரல் ஃபார்ம் தான் சில்ட்ரன். ஷேர் தீஸ் ஸ்வீட்ஸ் அமாங் த சில்ட்ரன். இந்த மிட்டாய்களை வந்து குழந்தைங்களுக்கு இடையில பகிருங்க. ஈஸியா இருக்கா? இப்ப தெரிஞ்சுக்கிட்டீங்களா உங்களுக்கு அந்த பிட்வீன் எங்க யூஸ் பண்ணணும், அமாங் எங்க யூஸ் பண்ணணும் தெரிஞ்சுக்கிட்டீங்களா? வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. இன்னும் 2-3 எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்த்துட்டு உங்களுக்கு டெஸ்ட் இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட். அவன் கூட்டத்திற்கு இடையே நின்றான். கிரௌடா இருக்கு. சோ அந்த கூட்டத்துக்கு இடையில நின்னா அப்படின்னு சொல்றீங்க. ஓகே, 2 பேருக்கும் இடையில பிட்வீன் யூஸ் பண்ணுவீங்க. கூட்டத்திற்கு இடையில் நின்றான், அதை எப்படி சொல்லுவீங்க? அமாங் யூஸ் பண்ணி சொல்லணும். சோ ஃபர்ஸ்ட் அவன் நின்றான், அதை எப்படி சொல்லலாம்? அவன் நின்றான். சோ இது வந்து பாஸ்ட். சோ நிக்கிறதுக்கு இங்கிலீஷ்ல ஸ்டாண்ட், அதோட பாஸ்ட் ஃபார்ம் ஸ்டுட். சோ ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் அவன், he stood, அவன் நின்றான். கூட்டத்திற்கு இடையே, கிரௌடுக்கு இடையில நின்னான். சோ இடையேனா இடத்துல அமாங். கூட்டம், crowd, among the crowd. Okay, he stood among the crowd. அவன் கூட்டத்திற்கு இடையே நின்றான். நெக்ஸ்ட். பறவைகள் மரங்களுக்கு மத்தியில் பறந்தன. நிறைய மரமா இருக்கு, அதுக்கு மத்தியில பறவைகள்லாம் பறக்குது. ஓகே, சோ எந்த 2 மரம் ஸ்பெசிஃபைடா நமக்கு சொல்லல இந்த இடத்துல. ஓகே, செப்பரேட் பண்ணி சொல்லல. சோ மரங்களுக்கு மத்தியில் காமனா சொல்றாங்க, அங்க அமாங் யூஸ் பண்ணலாம். அப்ப எப்படி சொல்லுவீங்க? ஃபர்ஸ்ட் பறவைகள் பறந்தன, இது எப்படி சொல்லுவீங்க? பறவைகள் அப்படின்னா the birds. பறந்தன பாஸ்ட் ஃபார்ம். பறக்கிறதுக்கு இங்கிலீஷ்ல fly, அதோட பாஸ்ட் ஃபார்ம் என்ன? flew. the birds flew. பறவைகள் பறந்தன மரங்களுக்கு மத்தியில், among the trees. The birds flew among the trees. Next. அவர்கள் அன்பானவர்களின் மத்தியில் வாழ்ந்தார்கள். அவங்க வந்து சுத்தி அன்பானவர்கள்னா கைண்ட் பீப்புள். ஓகே, சோ அன்பானவர்களின் மத்தியில் வாழ்ந்தார்கள், அது எப்படி சொல்லலாம்? இதுவும் பாஸ்ட் தான். ஃபர்ஸ்ட் அவர்கள் வாழ்ந்தார்கள், அது எப்படி சொல்லுவீங்க? அவர்கள் அப்படின்னா they lived. they lived, அவர்கள் வாழ்ந்தார்கள் அன்பானவர்களின் மத்தியில். மத்தியில் அப்படின்னா among. அன்பானவர்கள்னா kind. so they lived among kind people. கைண்ட்னா அன்பா இருக்கக்கூடிய ஆட்கள். ஓகே, கைண்ட் பீப்புள் நிறைய பேரை குறிக்குது. they lived among kind people, அன்பானவர்களின் மத்தியில் வாழ்ந்தார்கள். டிஃபரன்ஸ் தெரிஞ்சுக்கிட்டீங்களா? பிட்வீன் எங்க யூஸ் பண்ணணும், அமாங் எங்க யூஸ் பண்ணணும் தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இவ்வளவுதாங்க. புரிஞ்சுக்கிட்டீங்களா? எப்படி இருந்தது? ஈஸியா இருந்ததா? ஓகே, நல்லா புரிஞ்சு கத்துக்கிட்டீங்களா? புரிஞ்சு கத்துக்கணும். புரிஞ்சு கத்துக்கும் மறக்கவே மறக்காது. இனிமே பிட்வீன் அண்ட் அமாங் அப்படிங்கக்கூடிய வார்த்தைகளை உங்களுக்கு தூக்கத்துல இருந்து எழுப்பி கேட்டா கூட உங்களுக்கு மறக்காது. ஈஸியா இருக்கா? ஓகே, சோ இப்போ நான் சொல்லி கொடுத்ததுல இருந்து உங்களுக்கு ஒரு சின்ன டெஸ்ட். ஆர் யூ ரெடி ஃபார் த டெஸ்ட்? ஐ ஹாவ் ரிட்டன் 8 சென்டென்சஸ். ஓகே, 8 சென்டென்சஸ் நான் எழுதி போட்டிருக்கேன். ஸோ இந்த பிளாங்க்லாம் வந்து எங்கெல்லாம் அமாங் வரும், எங்கெல்லாம் பிட்வீன் வரும் அப்படிங்கிறத நீங்க தான் கண்டுபிடிக்க போறீங்க என் கூட சேர்ந்து. ஸோ நம்ம 1 by 1 ஆன்சர் பண்ணிட்டே வரலாம். ரெடியா இருக்கீங்களா? லெட்ஸ் ஸ்டார்ட். ஸோ அமைதியா இருக்கக்கூடாது, எல்லாரும் டெஸ்ட் எழுதுற மாதிரி எழுதுங்க கமெண்ட்ல. ரைட், எவ்வளோ உங்களால் ஆன்சர் பண்ண முடிஞ்சது அப்படிங்கிற மார்க்ஸையும் கமெண்ட்ல சொல்லுங்க. The first one, the ball rolled. So ball வந்து roll ஆச்சு. The ball rolled blank the 2 chairs. So 2 சேருக்கு இடையில rolled உருண்டது. ஓகே, அதை எப்படி சொல்லலாம்? கமெண்ட்ல சொல்லுங்க. The ball rolled blank the 2 chairs. 2 நாற்காலிகளுக்கு இடையில் என்ன வரும்?
between. ஏன்னா ரெண்டு சேர்னு ஸ்பெசிஃபை பண்ணி சொல்லிட்டோம், செப்பரேட்டான ஒரு குரூப் இல்லையா? ஸோ என்ன வரும்? between the two chairs. The ball rolled between the two chairs. Share the chocolates. The chocolates எல்லாத்தையும் வந்து பகிருங்கள். Blank the children. குழந்தைகளுக்கு இடையில இந்த சாக்லேட்ஸ் எல்லாத்தையும் வந்து கொடுங்க, பகிருங்க. அது எப்படி சொல்லுவீங்க? குழந்தைகள் அப்படிங்கிறது ஒரு செப்பரேட்டான குரூப் கிடையாது, நிறைய பேரை குறிக்குது. ஓகே, ஸோ குறிப்பிட்டு ரெண்டு குழந்தைகளை சொல்லலை, ஸோ எல்லா சில்ட்ரன்ங்கிறது காமனாக சொல்றோம். இங்க என்ன வரும்? among. Share the chocolates among the children. Good, சூப்பர் ஆன்சர் பண்ணிருக்கீங்க. நெக்ஸ்ட், she sat. she அப்படின்னா அவள், sat அப்படின்னா உட்கார்ந்தாள், சிட்டோட பாஸ்ட் ஃபார்ம். she sat blank her two brothers. her two brothersனா அவளுடைய இரண்டு பிரதர்களுக்கு இடையே அவள் உட்கார்ந்தாள். அதை எப்படி சொல்லுவீங்க? ஸோ ரெண்டு பிரதர்ஸ்க்கு இடையில், between. வெரி குட். ஸோ மீனிங் தெரிஞ்சுட்டா கடகடன்னு ஆன்சர் பண்ணிடலாம், தப்பே வராது. நெக்ஸ்ட், he is popular. ஸோ he is popular, அவன் வந்து ரொம்ப பிரபலமானவனா இருக்கான். blank his classmates. classmatesனா கூட படிக்கிறவங்க. பட் இங்கேயே வந்து நம்ம குறிப்பிட்டு ரெண்டு பேரை நம்ம சொல்லல, கிளாஸ்மேட்ஸ்னு காமனா சொல்லியிருக்கோம். அப்ப என்ன வரும்? among. he is popular among his classmates. next, divide the money. divide the moneyனா பணத்தை பிரிச்சு கொடுங்க. blank the three winners. நல்லா யோசிச்சு ஆன்சர் பண்ணணும். ஸோ divide the money, பணத்தை பிரிச்சு கொடுங்க. blank the three winnersனா குறிப்பிட்டு அந்த மூணு பேரை தான் சொல்றோம். ஸோ மூணு பேருக்கு இடையில அந்த பணத்தை பிரிச்சு கொடுங்க. இங்க என்ன வரும்? between வருமா, among வருமா? குறிப்பிட்டு சொல்லிட்டோம், செப்பரேட் குரூப். அப்ப என்ன வரும்? between. divide the money between the three winners. next, the temple is blank the school and the market. பள்ளிக்கூடத்துக்கும் சந்தைக்கும் இடையில கோவில் இருக்கிறது. அதை எப்படி சொல்லுவீங்க? ஸோ ரெண்டு பிளேஸ், அதற்கு இடையில் சொல்றதுக்கு என்ன யூஸ் பண்ணணும்? between. the temple is between the school and the market. next, choose blank tea or coffee. இந்த ரெண்டுத்துக்கும் இடையில ஒன்னு சூஸ் பண்ணு. choose between tea or coffee. last one, there was confusion. அங்க வந்து குழப்பம் இருக்கு. blank இருந்தது, blank the workers. workersனா வேலை செய்யறவங்க. ஸோ வேலை செய்யறவங்களுக்கு இடையில குழப்பம் இருந்தது. அதை எப்படி சொல்லுவீங்க? there was confusion among the workers. எந்த ரெண்டு பேரும் நம்ம குறிப்பிட்டு சொல்லல, காமனா சொல்லியிருக்கோம். ஸோ இட்ஸ் நாட் அ செப்பரேட்டட் குரூப். ஸோ இங்க என்ன சொல்லலாம் அப்போ? among the workers. that's it. ஸோ யாரெல்லாம் வந்து 8 out of 8 எடுத்தீங்க? நிறைய பேர் வந்து ஆன்சர் பண்ணீங்க, வெரி குட். ஸோ between and among வந்து இவ்வளோதாங்க. இன்னைக்கு வந்து ரெண்டு ப்ரிப்போசிஷன் ஈஸியாக கற்றுக்கிட்டீங்க, ஓகேவா? ஸோ இதை யூஸ் பண்ணி பேசி ப்ராக்டிஸ் பண்ணுங்க, நிச்சயமா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். எப்படி இருந்தது இந்த வீடியோ, எப்படி இருந்தது அப்படின்னு உங்களுடைய கருத்துக்களை மறக்காம காமெண்ட்ல சொல்லுங்க. இப்போ உங்களுக்கான ஹோம்ஒர்க் இதான். உங்களுக்கான ஹோம்ஒர்க் 3 சென்டென்சஸ் தான். அந்த பிளாங்க்ல என்ன வருங்கிறது நீங்க தான் கண்டுபிடிக்கணும். the meeting is blank 10 and 11 AM. ஸோ 11 மணிலேருந்து 10 மணி, 10 மணிலேருந்து 11 மணிக்கு இடையே மீட்டிங் இருக்கிறது. நெக்ஸ்ட், he stood, அவன் நின்றான். blank the crowd. crowdனா கூட்டம், கூட்டத்துக்கு இடையில அவன் நின்னான். the shop is blank the bank and the post office. பேங்க்குக்கும் போஸ்ட் ஆஃபீஸ்க்கும் இடையில ஒரு கடை இருக்கு. அவ்வளோதாங்க. ஸோ ஆன்சர்ஸை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஐம் வெயிட்டிங் ஃபார் யுவர் ஆன்சர்ஸ் அண்ட் யுவர் வேல்யூபிள் ஃபீட்பேக். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க, சூப்பரா இங்கிலீஷ்ல பேசிடுவீங்க, பயத்தை விட்டு தள்ளுங்க. ஓகே, ஸோ கான்ஃபிடென்ட்டா இங்கிலீஷ்ல பேசுங்க. யூ கேன் ஸ்பீக் இங்கிலீஷ் ஃப்ளூயன்ட்லி. நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.